கலிங்க விஜயம் அத்தியாயம் 44. புலவர்கள் பரணி பாடுவர். பாண்டிய அரசாட்சியை சடையவர்மன் பராந்தகன் ஏற்று நடத்த தொடங்கிய சில நாட்களில் மணவாளினியும் அவளது பெற்றோர்களும் திருநெறியூர் வந்துவிட்டனர். சடையவர்மன் தன் வளர்ப்பு பெற்றோர்களையும் சகோதரி மணவாளினியையும் மதுரையிலேயே தங்களுடன் தங்கிவிட எவ்வளவோ வற்புறுத்திய போதிலும் அவர்கள் தங்கள் சொந்த கிராமத்திலேயே வசிக்க விரும்புவதாக தெரிவித்துவிட்டனர். ஆனால் சடையவர்மன் எளிதில் சம்மதம் கொடுக்கவில்லை. அவனுக்கு மணவாளினியின் திருமணம் நடைபெறும் வரையில் மதுரையிலேயே அவர்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று கூறினான். கருணாகரனின் விருப்பத்தையும் மணவாளினியின் உள்ளத்தையும் நன்கு அறிந்த சடையவர்மன் அவர்கள் இருவருக்கும் விரைவில் திருமணம் நடைபெற ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தனது வளர்ப்பு தந்தையிடம் கூறினான். தந்தை வீரபாகு பெருமகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டாலும் திருமணம் முடியும் வரையில் சொந்த கிராமத்தில் இருக்க வேண்டிய அவசியத்தை கூறிவிட்டு மணவாளினியை அழைத்து கொண்டு திருநெறியூருக்கு புறப்பட்டு விட்டார். சடையவர்மன் தானே முன்னின்று திருமண ஏற்பாடுகளில் கவனம் செலுத்தினான். முதலில் கருணாகர தொண்டைமானின் பெற்றோர்கள் சம்மதத்தை தெரிந்து கொண்டு குலோத்துங்க சக்கரவர்த்தியிடம் நேரிலேயே சென்று அவரது ஆசியையும் பெற்றான். கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்த ஆஸ்தான ஜோதிடரிடம் திருமணத்திற்கான நல்ல நாள் குறிக்கப்பட்டது. காஞ்சியில் இருந்த கருணாகரனுக்கு திருமண நாள் குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டன. திருமணம் திருநெறியூரில் நடத்துவதற்கும் ஏற்பாடு செய்தான் சடையவர்மன். இன்னும் 10 தினங்களில் திருமணம் நடைபெற இருந்தது. கருணாகர தொண்டைமான் தன் பெற்றோரை பார்ப்பதற்காக திருநெறியூருக்கு அடுத்த வண்டாளஞ்சேரிக்கு வந்திருந்தான். அவனது தந்தை சீரிளங்கோ மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருந்தார். தான் இதற்கு முன்பு பல முறை வற்புறுத்தியும் கூட திருமணத்திற்கு சம்மதிக்காதவன் இப்போது சடையவர்மனின் வற்புறுத்தலால் திருமணத்திற்கு இசைந்திருக்கிறான் புதல்வன் என்று ஆனந்தப்பட்டார். தனக்கு மருமகளாக வரப்போகிற மணவாளினியை பார்த்துவிட்டு வந்ததிலிருந்தே அவன் பெற்றோர்கள் நிலை கொள்ளாமல் பூரிப்படைந்தார்கள். எவ்வளவு அழகான பெண் மணவாளினி! அழகு மட்டுமா, இறைபக்தியிலும் இசையிலும் நாட்டியத்திலும் ஆர்வமுடன் இருக்கிறாளே. மேலும் தைரியம் மிக்கவள், கத்தியை கையாள்வதிலும் திறமையுடையவள் என்று மணவாளினியின் பெற்றோர்கள் கூறுகின்றனர். அவளை பார்த்தவுடனேயே அவளை கையோடு தம் இல்லத்துக்கு அழைத்து வந்து விடலாம் போல் உள்ளதே என்று ஆனந்தப்பட்டனர் கருணாகரனின் பெற்றோர்கள். கருணாகரனின் தந்தை அவனிடம், கருணாகரா, உன் முகத்தில் உற்சாகம் சற்று குறைந்துள்ளதே, என்ன காரணம் என்று வினவினார். தந்தையே, அப்படியெல்லாம் ஏதும் இல்லையே, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். திருமண நாளுக்கு இன்னும் 10 தினங்கள் இருக்கின்றன. அதற்குள் அழைக்க வேண்டியவர்களை நேரில் சென்று திருமண விழாவிற்கு அழைக்க வேண்டும். சக்கரவர்த்தி இடமும் நேரில் சென்று நாம் அழைக்க வேண்டும். நீ உன் மனதை உற்சாகப்படுத்திக்கொள். வேண்டுமானால் ஒரு முறை மணவாளினியை பார்த்துவிட்டு வா, உனக்கும் உற்சாகம் திரும்பிவிடும். எனக்கு உற்சாகத்துக்கு ஒன்றும் குறைவில்லை தந்தையே. நீங்கள் கூறியபடி நான் மணவாளினியை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறிய கருணாகரன் குதிரையின் மீதேறி புறப்பட்டான். கருணாகரனின் தந்தைக்கு அவனுடைய முகத்தில் தெரிந்த வாட்டத்திற்கான காரணம் தெரியவில்லை. பிரயாண களைப்பாக இருக்கலாம், இன்னும் சில தினங்களில் சரியாகிவிடும் என்றும் எண்ணினார். மணவாளினி தன் இல்லத்திற்கு அருகில் உள்ள குளக்கரையில் மரத்தில் சாய்ந்தபடி நின்றிருந்தாள். அவள் பூரிப்பாய் ஒரு சுற்று செழுமையாகவே காணப்பட்டாள். மணவாளினி நினைத்து பார்த்தாள், இந்த 1 வருட காலத்தில்தான் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள்! முதலில் கருணாகரனை சந்தித்த நிகழ்ச்சிகள் முதல் பார்வையிலேயே தன் மனதை பறிகொடுத்தாள். அதுவரையில் மிக சாதாரணமாக இருந்த தன் சகோதரனை தன்னுடன் அழைத்து சென்றது. கலிங்க நாட்டில் தன் சகோதரனும் கருணாகரனும் சந்தித்த பிரச்சனைகள். கருணாகரன் மட்டுமே திரும்பி வந்து அதன் பிறகு சகோதரனை பற்றிய எந்த தகவலும் கிடைக்காமல் பல காலம் தவித்தது. தன் சகோதரன் உண்மையில் பாண்டிய மன்னனின் வாரிசு என்று தெரிந்து கொண்டது. பாண்டிய மன்னனின் வாரிசாக இருந்தாலும் பாண்டிய மன்னனின் வாரிசுதான் தன் உடன்பிறவா சகோதரன் என்று தெரிந்த பின்னும் கூட அவனுக்கும் அரசு கட்டிலுக்கும் வெகு தூரம் என்று நினைத்திருந்த போது திடீரென்று தன் சகோதரன் போர்க்களம் புகுந்து தென்கலிங்க மன்னனை வென்றது. அவ்வெற்றியின் காரணமாக சக்கரவர்த்தியே தம் சகோதரனை மதுரையில் பாண்டிய மன்னனாக அமர்த்தியது. அதனால் தானும் மன்னனின் சகோதரி என்ற பெருமிதமடைந்தது. எட்டாக்கனி என்று நினைத்த காஞ்சி அரசனுக்கு சரி சமமாக தன் அந்தஸ்தும் உயர்ந்தது. இப்போது தன் சகோதரனும் பாண்டிய மன்னனுமான சடையவர்மன் முயற்சியில் திருமண நாள் நிச்சயிக்கப்பட்டு திருமணத்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை எல்லாம் நினைத்து பார்த்தாள் மணவாளினி. ஆனால் ஒரு விஷயம் அவளுக்கு புரியவில்லை. சமீப காலமாக கருணாகரன் ஏன் தன்னை காண வராமல் இருக்கிறான் என்பதுதான் அது. அதிலும் தென்கலிங்க நாட்டில் தன் சகோதரன் வீர சாகசங்கள் செய்து வெற்றி திருமகனாக சோழ நாட்டுக்கு திரும்பியதிலிருந்தே தன்னை கருணாகரன் தனிமையில் சந்திக்கவில்லை.
காரணம்தான் ஏன் என்றும் தெரியவில்லை. ஒருவேளை அவரது மனதில் வேறு ஒருத்திக்கு இடம் அளித்து விட்டாரோ? அல்லது திருமணத்தில் உண்மையிலேயே நாட்டமில்லையா? திருமண நாள் நெருங்க நெருங்க மணவாளினியின் மனதில் பல சந்தேகங்கள் முளைத்தன. வரட்டும், அவரை நேரில் பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்காமல் போய்விடவா போகிறது? எப்படியும் அவரை கேட்டுவிட வேண்டியதுதான் என்று எண்ணிக்கொண்டாள். மணவாளினிக்கு வீட்டில் இருப்பு கொள்ளவில்லை. அவ்வப்போது குளக்கரைக்கு வந்து ஏதாவது குதிரையின் காலடி ஓசை கேட்கிறதா என்று பார்ப்பாள். எப்போதாவது குதிரையின் குளம்பொலி கேட்கும். அப்போதெல்லாம் அவள் மனம் துள்ளி குதித்தாலும் அந்த ஓசை கருணாகரனின் குதிரை அல்ல என்பதை தெரிந்து கொள்வாள். எப்படித்தான் அவள் கருணாகரனின் குதிரையின் குளம்பொலி சத்தத்தை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலோ தெரியவில்லை. அவள் நினைத்தபடியே குதிரையில் செல்பவன் வேறு எவராகவோ இருப்பான். பெருமூச்சு விடுவாள் மணவாளினி. மரத்தடியில் சாய்ந்தவாறு கண்களை லேசாக மூடினாள். அவளுடைய செவிகளில் ஒற்றை குதிரையின் குளம்பொலி கேட்டது. அவள் மனம் துள்ளியது. ஆம், இந்த ஓசை கருணாகரன் ஏறி வரும் குதிரையின் குளம்பொலிதான் என்று உறுதி செய்து கொண்டாள். மணவாளினியை கண்டதும் தன் குதிரையிலிருந்து இறங்கிய கருணாகரன் மெல்ல நடந்து அவள் அருகே சென்றான். மணவாளினியை கண்டதும் அதுவரையில் சோர்ந்திருந்த கருணாகரனின் கண்கள் பளிச்சிட்டன. கருணாகரனின் காலடி ஓசை நெருங்கியவுடன் தன் கண்களை அகல திறந்தாள் மணவாளினி. புன்முறுவல் பூத்தபடி தன்னை நோக்கி நடந்து வந்தவனை கண்டவுடன் பொய்க்கோபத்துடன், ஏன் நீண்ட நாட்களாக என்னை பார்க்க வரவில்லை? இப்போதாவது என்னை பார்க்க வந்தீர்களே என்றாள். கருணாகரன் மெல்ல சிரித்தவாறு அவள் கைகளை பற்றி கொண்டான். மெல்ல அவள் கைகளை வருடியபடி, மணவாளினி, இப்போது உன்னை பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கிறாய்! பூரிப்பாக தெரிகிறாய். இந்த அழகை காண்பதற்காகத்தான் இத்தனை நாட்கள் நான் உன்னை காணாமல் இருந்தேன் என்றான். அரசே, உங்கள் உதடுகள் இப்படி கூறுகின்றதே தவிர உங்கள் உள்ளத்திலிருந்து வார்த்தைகள் வரவில்லையே. ஏன், உங்களுக்கு நமக்கு நிச்சயித்திருக்கும் திருமணத்தில் விருப்பம் இல்லையா? உங்களை பார்க்காமல் ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக உறங்கவில்லை. ஆனால் நீங்களோ ஏதேதோ காரணங்கள் கூறுகிறீர்கள். உங்கள் மனதில் ஏதோ ஒரு தயக்கம் தெரிகிறது. என்ன காரணமாக இருந்தாலும் எனக்கு தெரிவிக்கலாமே. தன் உள்ளத்தில் இருக்கும் வருத்தத்தை எப்படியோ மணவாளினி புரிந்து கொண்டாள் என்று நினைத்தான் கருணாகரன். அவளிடம் தன் உள்ளத்தை வெளிப்படுத்த தயங்கக்கூடாது என்றும் எண்ணினான். மணவாளினி, இப்போது நீ வெளிப்படையாக கேட்பதால் நான் கூறுகிறேன். உன்னை திருமணம் செய்து கொள்வதற்கு நான் மிகவும் விருப்பமுடையவனாக இருந்தாலும் ஒரு தயக்கம் உள்ளது. நான் பெரிய வீரன் என்று பலரும் புகழ்கிறார்கள். நானும் பல போர்க்களன்களை கண்டவன்தான். இருப்பினும் சக்கரவர்த்தியோடும் மற்றும் புகழ்மிக்க படைத்தலைவர்களுடனும் இணைந்து நான் சாளுக்கியர்களையும் சேரர்களையும் கலகம் செய்யும் சிற்றரசர்களையும் வெற்றி பெற்றோமே தவிர என் தலைமையில் பெரிய போர் ஒன்றிலும் நான் ஈடுபடவில்லை. பெரு வீரன் என்ற பெயரும் எடுத்ததில்லை. ஆனால் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பெரிய போர்க்கலன்களில் ஈடுபட்டு வெற்றி வீரனாக பெயர் எடுத்த பிறகு உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் என் பெற்றோர்களின் வற்புறுத்தலும், முக்கியமாக உன் சகோதரனும் என் நண்பனுமான சடையவர்மன் வற்புறுத்தினதாலும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தேனே தவிர என் ஆழ்மனதில் ஒரு சிறிய தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது. அரசே, நீங்கள் பெரிய பெரிய வெற்றிகளை பெற்று வெற்றி வீரராக திகழ்வீர்கள். உங்களது ஒவ்வொரு வெற்றியிலும் நானும் துணை இருப்பேன். போர்க்களன்கள் செல்வதற்கு திருமணம் நிச்சயமாக தடையாக இருக்காது. நானும் எந்தவித தடையும் செய்ய மாட்டேன். பெரு வீரருக்கு வாழ்க்கைப்பட்டவள் கோழையாக இருக்க முடியாது. உங்களது லட்சியத்திற்கு நானும் துணையாக இருப்பேன். மணவாளினி, நீ கூறுவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இருந்தாலும் என்று கூறியவனை இடைமறுத்த மணவாளினி, அரசே, நான் ஒன்று கூறட்டுமா? சரித்திரத்தில் பெயர் பெற்றவர்கள் அனைவருமே திருமணத்துக்கு பிறகுதான் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் வழிபடும் ராமர் சீதையை திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் ராவணனை வெற்றி கொண்டார். பாண்டவர்களோ திரௌபதியை திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் குருக்ஷேத்திர போரில் வெற்றி பெற்றார்கள். பெரிய வெற்றி வீரரான ராஜராஜ சோழரும் ராஜேந்திர சோழரும் இன்னும் எவ்வளவோ வீராதி வீரர்களும் திருமணத்துக்கு பிறகுதான் பெருவெற்றி பெற்றார்கள். என் சகோதரர் கூட பானுமதியை திருமணம் முடித்த பிறகுதான் தென்கலிங்க போரில் ஈடுபட்டு வெற்றி வீரராக திரும்பினார். அரசே, நான் இப்போது கூறுவது உண்மையில் நடக்கப் போகிறது. நீங்கள் வரும் காலத்தில் பெரிய வெற்றிகளை ஈட்டப் போகிறீர்கள். நீங்கள் போகும் இடமெல்லாம் வெற்றி திருமகள் கூடவே வருவாள். சரித்திரத்தில் ஈடு இணையில்லாத பெரு வீரர் என்று போற்றப்படுவீர்கள். உங்கள் கீர்த்திகளை புலவர்கள் பரணி பாடுவார்கள். உங்கள் பெருமைகளை 1000 ஆண்டுகள் ஆனாலும் மக்கள் போற்றுவார்கள். இது நிச்சயம் நடக்கப் போகிறது. ஆண்டவன் மீது ஆணை.
தமிழ் மொழி இருக்கும் வரை உங்கள் புகழ் பாடும் ஏடுகளும் இருக்கப் போகின்றன என்று ஆவேசம் வந்தவள் போல கூறினாள் மணவாளினி. கருணாகரன் வியப்புடன் அவளை பார்த்தான். தனது நலனிலும் பெருமையிலும் அவள் உண்மையான ஈடுபாட்டுடனும் அக்கறையுடனும் இருப்பதை தெரிந்து மகிழ்ச்சி கொண்டான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.